பகுதியின் கடைசி பகுதியாகிய மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மளோடு பேசும்படியாய் நல்ல தகப்பனே, அருமையான இந்த பகல் பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனை ஆராதிக்கும்படி தேவன் எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்தை தந்தீர். கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது என்பதை ஆண்டவரே இன்றைக்கு தேவ ஜனத்துக்கு நீங்கள் உணர்த்தி காண்பிக்க போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் எங்களோடு நீங்கள் பேசி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்திரத்தன்மைக்குள்ளே நீங்கள் கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்கள் நாமமே மகிமைப்படட்டும். இந்த ஜெபம் மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வந்து இந்த ஜெபத்தில் நாங்கள் வளர்ந்து இன்னும் ஜெபத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஜீசஸ் இப்படி முடிக்கிறார், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்ற ஒரு சமர்ப்பணத்தை சொல்லி ஜீசஸ் முடிக்கும்படி ஜெபத்தை சீசர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இருப்பதற்கு இயேசு ஜெபிக்கும்படி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எதற்கு உட்படக்கூடாது? நாம சோதனைக்கு உட்பட கூடாது. நிறைய பேர் சொல்றாங்க, நல்ல ஜெபம் பண்ணா ஆண்டவரோட நெருங்க தான் அதிக சோதனை வரும். அதனால என்ன பண்ணக்கூடாது? அதிகமா ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்கிறவங்கள ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்றாங்க. ஏய், ரொம்ப ஜெபம் பண்ணாத, ஜெபம் பண்ணுன என்ன ஆயிரும்? உனக்கு அதிக பிரச்சனை வரும். நல்ல ஜெபம் பண்ணினா அதிக பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணாத? ஜெபம் பண்ணாது. இயேசுவை தெரியுமா? தெரியும். அதோட நிறுத்திக்கோ. என்ன பண்ணு? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் ஜீசஸ்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து நின்னுக்கோ. அதுக்கு மேல நீ என்ன பண்ணாத? ஜெபத்துல தேவனோட நெருங்காத, அது உனக்கு ஆபத்து அப்படின்னெல்லாம் இன்னைக்கு ஒரு ஜெபத்தை குறித்த தவறான செய்தியை இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. நாம் தேவனோடு நெருங்க தான் பரிசுத்தம் அடைவோம். தேவனோடு நெருங்க தான் நான் தேவனுடைய சித்தத்தை அறிவோம். தேவனோடு நெருங்கி ஜெபிக்க தான் கர்த்தர் நம்மளோடு கூர்ந்து வல்லமையான பயங்கரமான காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா. அதனால உங்களால் எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ, எவ்வளவு காரியங்களுக்காக தேவனிடத்தில் நீங்கள் பேசி கொண்டு இருக்க முடியுமோ அவ்வளவாய் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு பேசணும். அல்லேலூயா. அவர் உங்களோடு பேசணும், நீங்கள் அவரோடு பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிறைய இப்போ நம்முடைய ஜெபம் என்ன? மேலும் ஜீசஸ் வேற இன்னொரு இடத்துல சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின் கடைசி லைனும் 41வது வசனமும் வாசிங்களேன். நீங்கள் 1 மணி நேரமாவது எங்களோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. இயேசு கெத்சமனேலே ஜெபிக்கும்படி போய் தன்னுடைய நெருங்கின 3 நண்பர்களையும் பார்த்து சொல்றார். கொஞ்ச நேரம் அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மன வியாகுலமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, இனி நான் எங்க போறேன்? சிலுவைக்கு போக போறேன் அப்படின்னு அவருடைய தன் மன வியாகுலங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட பிற்பாடுதான் அவர் எங்க போனார்னா ஜெபம் பண்ண போனார். அப்ப ஜீசஸ் ஒரு புலம்புறாரு. ஒரு நண்பன், சிநேகிதன், ஆண்டவர், இரட்சகர் நம்மளிடத்துல இவ்வளவு வேதனையோடு பேசுகிறாரு. இதை அவர் அறிந்து கொள்ளாமல் எங்க போறாங்க அப்படின்னா தூங்க போறாங்க. ஜீசஸ் ஜெபிக்கிறாரு, சீஷர்கள் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. அப்படி தூங்கும் போது தான் ஜீசஸ் வந்து சொல்றாரு, என்னோடு கூட நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சோதனை வருவதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் ஜெபிச்சிட்டோன்னா அந்த சோதனையை நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயித்து விடுவோம். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சோதனையா இருந்தாலும் அதை ஜெயிக்கும் பலனை தேவன் ஜெபத்தில் தான் வைத்திருக்கிறார். அதனால தான் இயேசு நல்ல ஜெபம் மாதிரியாய் கடைசியா முடிக்கிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை நமக்கு வரும், வராம இருக்காது. ஆனா அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கு நமக்கு உதவுவது எது? ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சோதனையே வராது, வரக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? இல்லை, சோதனை எனக்கு வராது, வரக்கூடாது. வரும். என்ன சொல்றீங்க நீங்க? சோதனை வருமா வராதா? வரும். சரி, ஜெபம் பண்ண அதனால எனக்கு சோதனை வரல அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணாலும் சோதனை வரும். ஏன் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்னு உங்களை செக் பண்றது எது? சோதனை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்கே சோதனை குறித்து ஜீசஸ் சொல்றார். பாருங்க, தீமையில் விழாதிருக்க ஜெபிக்க வேண்டும் என்று ஜீசஸ் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். மத்திய 4ஆம் அதிகாரத்துல இயேசுவின் சோதனை எழுதியிருக்கு. இப்போ இயேசுவுக்கு வந்த சோதனை தேவனிடத்திலிருந்து வந்துச்சா, சாத்தானிடத்திலிருந்து வந்துச்சா? சாத்தானிடத்திலிருந்து தான் வந்துச்சு. சாத்தானிடத்திலிருந்து வந்துச்சா? தேவனிடத்திலிருந்து வரலையா? வரலையா? ஓ, டவுட்டா இருக்குல்ல. இப்போ டவுட் நம்ம கிளியர் பண்ணிடலாம். சோதனை என்பது நமக்கு தேவனிடத்திலிருந்தும் வரும், சாத்தானிடத்திலிருந்தும் வரும். அதே போல சோதனை என்பது நமக்கு வெளியிலிருந்தும் வரும், நமக்கு உள்ளிருந்தும் வரும். அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு வந்த சோதனை தேவனால வந்துச்சா, சாத்தானால வந்துச்சா அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? மத்தேயு 4:1 பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. சோதிச்சது யாரு? சாத்தான். கொண்டு போனது யாரு? ஆவியானவர். அப்படின்னா என்ன? 2 பேரும் சேர்ந்து இயேசு இப்படி பண்ணாங்களா அப்படின்னு கேட்கலாம். நம்முடைய சோதனை அப்படித்தான், ஜீசஸுக்கு வந்த சோதனை அதுதான். என்ன அப்படின்னா, சோதனை என்று ஒரு களத்துல நம்மளை இறக்கி விடும் பொழுது இந்த பக்கம் ஆண்டவர் நிற்பாரு, இந்த பக்கம் யார் நிற்பா? பிசாசு நிற்பான். அல்லேலூயா. வலது பக்கத்திலே தேவனும் இடது பக்கத்திலே பிசாசு நிற்பான். இப்ப வலது பக்கத்தில் நிற்கிற ஆவியானவர் சொல்றாரு, என் இயேசுவை நீ சோதிச்சு பாரு, ஆனா என் இயேசு பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு ஆவியானவர் சொல்லுவார். இந்த பக்கம் பிசாசு சொல்றான், நீங்க என்கிட்ட விடுங்க அந்த ஜீசஸை, நான் இவர் பாவம் செய்யறாரா இல்லையான்னு உலகத்துக்கு காமிக்கிறேன் பார், இவர் பாவம் செய்வார் அப்படின்னு சொல்லி சாத்தான் என்ன செய்யறான்? இந்த பக்கம் என்ன பண்றான்? இயேசுவை தாக்குகிறான். நமக்கு அதுதான். அல்லேலூயா. ஒரு சோதனை என்று வரும் பொழுது ஆவியானவர் நம்மளை பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்வார், பிசாசோ நம்மளை பாவம் செய்யும்படி தூண்டுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆவியானவர் நம்மளை பாவம் செய்யாதபடி எச்சரிச்சு அப்படியே நம்மளை என்ன பண்ணுவாரு? அலர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா பிசாசு என்ன செய்வான்? பாவம் செய், திட்டு, 2 கட்ட வார்த்தைய சொல்லு, இந்த ஆத்திரத்துல ஏதாவது 2 வளரு, 2 சபி, 2 பேசு அப்படின்னு என்ன பண்ணுவான்? ஒரு மூர்க்கத்தை இந்த பக்கத்துல இருந்து தள்ளுவான், அப்படியே நம்மளை டென்ஷன் பண்ணுவான். இந்த பக்கத்துல ஆவியானவர் சொல்வார், ஏய் கோவப்பட்டாலும் நிதானமாரு, கோவப்பட்டாலும் நிதானமாரு, பொறுமையாரு, இந்த இடத்த கடந்து போ, இந்த இடத்த விட்டுடு, இந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணிடு, வெளியே போ அப்படின்னு ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சோதனையில நம்மளை எப்படியாவது தப்பிச்சு பாவம் செய்யாம வெளியே கொண்டு போறதுல ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை கவனமா பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆனா நாம் யாருக்கு இடம் கொடுக்கிறோமோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? இந்த பக்கம் ஆவியானவருக்கா, இந்த பக்கம் சாத்தானுக்கா?
ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா பாவம் செய்யாமல் கர்த்தர் நம்மளை காத்து ஜெயிக்க வச்சு நம்மளை என்ன பண்ணுவாரு, ஒரு பாஸ் மார்க் போட்டு அதுக்கு ஒரு பரிசையும் கொடுத்து அனுப்பி விட்டுருவார். இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சது கதை. உங்களை குழியில தள்ளி நல்லா அவமானப்படுத்தி பெரிய வால் போஸ்ட் அடிச்சு என்ன பண்ணுவான், பேனர் போட்டு ஒட்டி நம்ம பேரை ரிப்பேர் ஆக்கி விட்டுட்டு வெளியே போயிடுவான். சோதனை இயேசுவுக்கு வந்துச்சு, நமக்கும் வரும், யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் சொல்லி கொடுத்தார், சோதனை நின்று நாம் ரட்சித்து கொள்ளும்படி, நாம் விடுவிக்கப்படும்படி என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். தீமை நின்று என்னை ரட்சித்து கொள்ளும், சோதனைக்குட்பட பண்ணாமல் என்னை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இனிமே நம்ம ஜெயிக்கணும். யாருக்கு இடம் கொடுக்க கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கணும். யாருக்கு இடம் கொடுக்குறோமோ அவங்க ஜெயிச்சிருவோம். ஆனா நம்ம இடம் கொடுக்காம ஆவியானவர் ஜெயிக்க முடியாது. நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்காம சாத்தானும் ஜெயிக்க முடியாது. இடத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என் பக்கம் வந்துன்னு ஆவியானவர் இழுப்பார். இவன் சொல்லுவான் என் பக்கம் வந்துருன்னு சாத்தான் இழுப்பான். நம்ம யாருக்கு இடம் கொடுக்குறோமோ அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப சோதனையை நாம் சந்திப்பதற்கு ஜீசஸ் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன் இயேசு போய் சோதனையை சந்திக்கணும்? இதை ஏன் அவர் செய்யணும்? ஏன் இது அவருக்கு வரணும்? அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா பாருங்க, எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் அவரால் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவதை தவிர வேறொன்றையும் செய்ய முடியாது என்பதை மெய்ப்பிக்கத்தான் இந்த சோதனை இயேசுவுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. இயேசுவுக்கு 3 முறை சாத்தான் சோதிச்சான். இயேசுவை எத்தனை முறை சோதிச்சான்? 3 முறை சோதிச்சான் இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். இப்ப 3 முறை சோதிப்பதற்கு ஏன் ஆவியானவர் ஜீசஸை வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனார்னா, இவர் வேதத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற தேவனுடைய குமாரன் என்பதை மெய்ப்பித்து காண்பிப்பதற்கு தான் ஆவியானவர் எங்க கூட்டிட்டு போனாரு, வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போனார். இப்போ நல்ல கவனிங்க, யுத்த களம் என்பதுதான் நமக்கு சோதனை. யுத்த வீரர்கள் என்பது யார் அப்படின்னு கேட்டா, இப்ப யார் சண்டை போடணும் அப்படின்னா, சண்டை நம்மளாம் போடுறது இல்லை. சண்டை போடுறது பிசாசும் ஆவியானவரும். பிசாசும் ஆவியானவரும். இப்ப அதுக்கு இடம் கொடுக்கிறது, அந்த பிளேஸ், அந்த இடத்தை கொடுக்கிறது யாருன்னா நாம. நம்ம இவருக்கு இடம் கொடுத்தா வெற்றி பெற்று சிறந்த கிறிஸ்தவனாய் சோதனைக்கு உட்படாம வாழ முடியும். இந்த ஆளுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா தோல்வி பெற்று அவமானப்படுத்தி என்ன பண்ணிடுவான், பேரை ரிப்பேர் ஆக்கி அனுப்பி விட்டுருவான். அல்லேலூயா. சண்டை போடுறது யார் அப்படின்னா ஆவியானவரும் பிசாசு. ஆவியானவரும் இடம் கொடுக்கறதா யாரு, நாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு யுத்த களத்துல ஒரு எதிரி இல்லாம யுத்தம் என்ன பண்ணாது, நடக்காது. அது போல நாம நிச்சயமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு எதிரி ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், நம்மள சோதனைக்கு உட்படுத்துவான். அப்ப சோதனைக்கு உட்படுத்துகிற எதிரி ஒருத்தர் இருக்கிறானா, சோதனையிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளுகிற அடைக்கலம் புகுகிற ஆண்டவரையே நாம் என்ன பண்ணணும், பற்றி கொள்ளணும். அதுக்குத்தான் ஜீசஸ் சொல்லி கொடுத்தாரு, நீங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் என்று என்னை ரட்சித்து கொள்ளும் என்று நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சோதனையை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா சோதனையை ஜெயிக்க முடியாது. நான் தனி மனிதனா ஜெயிச்சிருவேன், ஜீசஸ்லாம் எனக்கு தேவையில்லை நீங்க சொன்னீங்கன்னா இதுதான் ரொம்ப நல்ல சமயம்னு பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை தாக்கிடுவோம். இயேசு இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது. கவனம். இயேசுவை தான் நம்ம என்ன பண்ணணும், சார்ந்து கொள்ளணும். அவரை முன்னாடி என்ன பண்ணிடணும், நிறுத்திடணும். நீங்க பாத்துங்கன்னு விட்டுடணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இந்த சோதனை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இயேசுவின் சோதனையில 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பரீட்சை என்பதின் இந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா 2 பொருள் உடையது. ஒன்று, பரிசோதித்தல். சோதனைனா என்னது? பரிசோதித்தல் அல்லது மெய்ப்பித்தல். மெய்ப்பித்து காட்டுவது. இவர் யாரு? இவர் கர்த்தருடைய வசனத்துக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற தேவகுமாரன் என்பதை என்ன பண்ணது? மெய்ப்பித்து காண்பித்தல். மெய்ப்பித்து காண்பித்தல், பரிசோதித்தல் அல்லது மெய்ப்பித்து காண்பித்தல். 2வது சோதனைனா என்ன அப்படின்னா, பொல்லாப்பு செய்ய தூண்டுதல். பொல்லாப்பு செய்ய தூண்டுதல். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பரிசோதித்து இவர் பாவமே செய்ய மாட்டார் என்பதை மெய்ப்பித்து காண்பித்தார். எங்க? வனாந்தரத்துல. இயேசு என்ன செய்ய மாட்டார்? பாவம் செய்ய மாட்டார். பாவம் செய்ய முடியாது. பாவத்தின் தன்மை உள்ள இருந்தாதான் பாவத்தின் தன்மை என்ன பண்ணும்? வெளியே காண்பிக்க முடியும். உள்ள இல்லாம வெளியே என்ன பண்ண முடியாது? காண்பிக்க முடியாது. அப்ப ஜீசஸுக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத உலகத்துக்கு காண்பிக்க தான் ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். பிசாசு சொல்றான், இல்ல அவர் பாவ மாம்சத்துல வந்திருக்கிறார், அவர் நிச்சயமா பாவம் செய்வார், அவருக்குள்ள நான் பொல்லாப்பை விதைப்பேன், அதை வெளிப்படுத்துவார் பாருங்க அப்படின்னு பொல்லாங்கை தூண்டும்படி வந்தவன் தான் யாரு? பிசாஸ். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இயேசுவின் நல்ல குணத்தை மெய்ப்பித்து காண்பிக்க வந்தார். பிசாசானவன் இயேசு தீமை செய்வார் என்பதை சொல்லும்படி வந்தான். அல்லேலூயா. உங்களை பார்த்து ஒரு சோதனை முடிவில் சாத்தானும் இயேசுவும் பேசிக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? இயேசு என்ன சொல்வார்? என் பிள்ளைய சோதிச்சிய எங்கேயாவது விழுந்து போனானா அப்படின்னு சொல்ல முடியுமா? யோபு அப்படி தானே சொன்னார். அவன் தன் நாவினால் என்ன செய்யலையாம்? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல ஒருவனும் பூமியில் இல்லை என்று சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு யோபுடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு? தேவனால் மெய்ப்பித்து காண்பிக்கப்படுகிற நிலையில் யோபு என்ன பண்ணாரு? இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்ட நல்ல குணத்தை நம்மள்ட்ட இருந்து உலகத்துக்கு காண்பிக்கணும். உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறது எப்ப தெரியும்? சோதனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப என்ன பண்ணணும்? குவாலிஃபைட காமிக்கிறதுக்கு பரீட்சை எழுதணும். பரீட்சை என்ன பண்ணும்? எழுதணும். அல்லேலூயா. அப்ப அந்த பரீட்சை நடந்த இடம் தான் எது? சோதனை. அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்குள்ள என்ன வல்லமை கிரியை செய்கிறது, எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் கிரியை செய்கிறது என்பதை ஆவியானவர் உலகத்துக்கு காண்பிக்க நினைத்தார். அல்லேலூயா. அதான் அவருக்கு நடந்த சோதனை. பாருங்க, அப்ப இயேசுவுக்கு நடந்த சோதனை இதான். ஒவ்வொரு சோதனையும் தெய்வம் நம்மிடத்துல நல்ல குணத்தை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால சோதனை வந்தா பயப்படாதீங்க. சோதனை வந்தா நீங்க சொல்லுங்க, நான் யாருங்கிறத என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. சோதனை வரும்போது தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இப்பதான் ஆண்டவர் என்னை உலகத்துக்கு காட்ட போறார். எனக்குள்ள இருக்க விசுவாசம் இருக்குதா இல்லையாங்கிறது உலகம் என்ன பண்ண போகுது? அறிய போகிறது. அதனால இது சரியான டைம். நான் இப்ப கரெக்டா நடந்துட்டேன்னா என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார் என்று நீங்களும் நானும் அலர்ட் ஆயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனை வந்து பயந்துடக்கூடாது. சோதனை வந்து உங்களோட கூடவே இருப்பார். எப்பொழுதும் இருக்கிறத விட ஜீசஸ் ரொம்ப பக்கத்துல உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு நமக்காக ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று. இந்த ஜெபம் மிக முக்கியமான ஒரு ஜெபம். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்க எங்க விழுந்து போனாங்க? சோதனை வந்தோடனே விழுந்து போயிட்டாங்க. சோதனை வந்தோடனே விழுந்து போயிட்டாங்க. சோதனை வரும்போது நம்ம ஆண்டவரை இருக பற்றிக்கிட்டோம்னா அங்கதான் நமக்கு நிறைய கிரீடங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. முதல் சோதனை பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசுவுக்கு வந்த முதல் சோதனை. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து,
நீர் தேவனுடைய குமாரனேயானால் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் இந்த கல்லுங்கள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக போதும், அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அல்லேலூயா. ஏன் பிசாசு நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ தேவனுடைய குமாரன் அல்லவா, சந்தேகிக்கல, நீ தேவனுடைய குமாரன் தான். அப்படி தேவனுடைய குமாரனா இருக்கிறீல்ல, நீ தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால எங்க இதை கண்டுபிடிச்சானா, நீங்க 3ஆம் அதிகாரம் மேல பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு பிதாவானவர் பேசுற, இவர் என்னுடைய நேச குமாரன். என்ன பண்ணுங்க, இந்த மேல அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் போட்டீங்கன்னா அங்க தெரியும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று ஜீசஸை குறித்து பிதா கொடுத்த சாட்சியை இந்த பிசாசு கொஞ்சம் ஒட்டு கேட்டுட்டான். ஓ, உன் நேசகுமாரனா, பார்க்கலாம் இரு. இல்லை, இப்போ நம்மளும் நம்ம பிள்ளைங்களை குறித்து எங்கேயாவது சாட்சி சொல்லிட்டோம்னா அடுத்து வந்துடும் நம்ம கொஞ்சம் புகழ்ந்துட்டா அந்த பிசாசுக்கு என்ன ஆகாது, பொறுக்காது, உடனே சோதிக்க வந்துடுவான். கவனம். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை புகழுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என்னவா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பிசாசு சொல்றான், ஓ நீங்க தேவனுடைய குமாரன் அல்லவா, அப்ப தேவனுடைய குமாரனா, நீ 40 நாள் உபவாசம் ஜெபிக்கிற, உனக்கு வந்து என்ன வந்திருக்குது, பசி வந்துருச்சு. இப்ப பசியா இருக்கிற நீ உன்னுடைய செல்ல குமாரன் என்று சொல்லப்பட்ட பிதா உனக்கு என்ன கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். நீ ஏன் பசியா இருக்கிற? அல்லேலூயா. சாத்தா எப்படி வளைக்கிறான் பாத்தீங்களா ஜீசஸ. உன் பிதா உன்னில் அன்பாய் இருந்திருந்தால் உனக்கு பசியா இருக்கும் போது என்ன கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். அவர் சாப்பாடு கொடுக்கல, இப்ப இன்னும் எப்படி இருக்கிறாரு ஜீசஸ், பசியா தான் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப ஜீசஸுக்கு ஒரு பக்கம் பசி, ஜீசஸ்க்கு ஒரு பக்கம் பசி. நமக்கு வந்து பசி வந்தா 10 என்னன்னு சொல்லுவாங்க, பறந்துடும்பாங்க. ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது, என்ன வந்தாலும் நிதானமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏதேன் தோட்டத்துல பாருங்க, இந்த அம்மாவுக்கு ஆதாம் ஏவாளுக்கு நிறைய தோட்டத்துல கனி வகைகளை எல்லாம் கொடுத்துருந்தார். இந்த ஒன்றை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அத்தனை கனியை சாப்பிட்டு வயிறே நிரம்பி இருக்கு இந்த அம்மாவுக்கு. இப்போ இந்த இந்த மரத்துக்கடியில கூட்டிட்டு வந்து பிசாசு நிறுத்திட்டு இந்த தோட்டத்தில் இருக்கிற கனி எல்லாம் சாப்பிட வேண்டாம்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு இந்த அம்மா என்ன சொல்லுச்சு, இந்த மரத்து கனியை மட்டும் தான் என்ன பண்ண வேண்டாம்னு சொன்னாரு, சாப்பிட வேண்டான்னு சொன்னார். இப்ப பாருங்க, இந்த ஏவாள் அம்மாவுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனி என்பது அவசிய தேவையா அத்தியாவசிய தேவையா? அந்த பழம் என்பது ஏவாள் அம்மாவுக்கு ஆடம்பரமா அத்தியாவசியமா? ஆடம்பரம். அத்தனை பழத்தை சாப்பிட்டு இந்த அம்மா வயிறு புல்லா இருக்குது. ஏங்க 2 ஆப்பிள் தின்னாலே வயிறு நம்பி போயிருங்க, உண்மையா இல்லையா? அத்தனை கனியை சாப்பிட்டு அதெல்லாம் பத்தாது இங்க வந்து நிக்குது. ஆனா ஜீசஸ்க்கு வனாந்தரத்துல என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து பிசாசு சொல்றான் என்னன்னு சொல்லி, உன் தேவன் உன்னை நேசித்திருப்பாரானால் உனக்கு என்ன கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். அப்போ உன் தேவன் யார், உன்மேல் அன்பு இல்லாதவர். எப்படி சொல்றான், உன்மேல அன்பு இல்லாதவர். அதனால உன் மாம்ச தேவையை சந்திப்பதற்கு நீ ஏன் இந்த கல்லை என்ன வாக்கு, அப்பமாக்கு. அல்லேலூயா. இப்போ ஜீசஸ்க்கு கல்லை அப்பமாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அவர் செஞ்சாரா? என்ன பண்ணல, செய்யல. இப்ப இவருக்கு உண்மையுமே பசி, கல்லை அப்பமாக்கி என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்டாரா? சாப்பிடல. ஏன்? அவருக்கு வல்லமை இருந்தது, அவருக்கு அதை மாற்றுவதற்கு சக்தி இருந்தது. ஆனா அதை என்ன பண்ணல, அவரு செய்யல. ஒருவேளை பிசாசு சொன்னுவதற்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்திருந்தா தேவ சித்தத்திலிருந்தே அவர் விலகி போயிருப்பார். தேவனுடைய அன்பில் இருந்தும் அவர் என்ன ஆயிருப்பாரு, விலகி போயிருப்பார். அல்லேலூயா. இந்த மாம்ச நம்முடைய பிசாசு அடிக்கடி நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, மாம்ச சித்தத்தை, மாம்ச எண்ணங்களை நிறைவேற்றுவதிலேயே நமக்கு பிசாசு ஃபோக்கஸ் பண்ணுவான்.
இது உனக்கு தேவை தெரியுமா? இது உனக்கு தேவை. இப்போ நிறைய பேர் நமக்கு வந்து கம்முன்னு இருப்போம். இந்த விளம்பரம் இப்படி வரும் பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி தடவினா அப்படியே உங்கள் முகமெல்லாம் என்ன ஆயிரும், பல ஆயிருன்னு ரெண்டு விளம்பரம் ஒன்று மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன். நம்ம ஒரு கிளிக் பண்ணி ஒரு முறை அதை பார்த்துட்டோன்னு வைங்களேன், முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அதே மாதிரி விளம்பரமாக என்ன பண்ணும், வரும். அன்னவரில் உங்களுக்கு முகத்துக்கு அது தேவைங்கிறது உங்கள் புத்திக்கு ஓடாது. அப்போ ஓடும், இதை வாங்கித்தா வாங்கணும். ஓடுதா? இதெல்லாம் என்னது? மாம்ச சோதனை. புரியுதா உங்களுக்கு? இப்ப மாம்ச தேவையை சந்திப்பதற்கு பிசாசு சொல்லித்தரோம். நீ கல்ல என்ன பண்ணு, அப்பமாக்கி சாப்பிட்டு. நிறைய பேர் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நமக்கு இது போதும், இந்த வீட்டுல இருக்கிற இந்த பொருள், இந்த காரியம் இதெல்லாம் போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம், விளம்பரத்தை பார்த்து என்ன பண்றோம், எக்ஸ்ட்ரா. அப்புறம் ஒருத்த வந்த வீட்டுக்கு கடைக்காரன் 10 பேர் வர அளவுக்கு பண்ணிக்கிட்டு அப்புறம் கதவை உள்ள பூட்டி உக்காந்துக்கிட்டு பிள்ளைங்கள்ட்ட பொய் சொல்ல வெளியே சொல்லுவோம். என்ன சொல்லி, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வெளியே நிற்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளே உட்காணும். எதுக்கு இந்த சோதனை? இது யார் ஏற்படுத்திக்கிட்ட சோதனை? நம்மளே ஏற்படுத்திக்கிட்ட சோதனை. மாம்சத்தை ஜெயிக்கணும். இவருக்கு சாப்பாடு தேவைதான். யாருக்கு? இயேசுவுக்கு. ஆனா ஜீசஸ் அந்த தவ என்ன பண்ணல, செய்யல. ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தோற்று போனான். ஆனால் ஜீசஸ் வனாந்தரத்துல பிசாசு என்ன பண்ணாரு, ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் தன் வல்லமையை பயன்படுத்தி கல்லை அப்பமாக முடியும். ஆனால் அவர் கல்லை அப்பமாக்கவில்லை. பிசாசுடைய வார்த்தைக்கு இயேசு என்ன பண்ணல, கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. அவனுடைய கேள்வி என்ன, பிதா உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுகிறான், உனக்கு சாப்பாடு கொடுக்கல அவர் ஒரு தகப்பனா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அன்பை சந்தேகிக்கப்படுகிறோம். நம்முடைய தேவைகள், நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய ஆண்டவருக்கு தேவை. நாம் அதை தேவன் தரவில்லை என்பது தேவன் மேல் நமக்கு கோபத்தை எழுப்புகிறான். தேவன் மேல் நமக்கு என்னத்தை எழுப்புகிறான், நம்பிக்கையின்மையை கொண்டு வருகிறான். விசுவாசத்தை வேறோட பிடுங்கி போடணும் முயற்சிக்கிறான். நல்லா தெரிந்துக்குங்கள், உங்கள் மாம்ச தேவை என்ன என்பதை தேவன் நிச்சயமாய் அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு நாளும் தேவனுடைய அன்பை நீங்கள் சந்தேகிக்க கூடாது. அவருடைய வல்லமையை பயன்படுத்தி மாம்ச திட்டத்தை நிறைவேற்றும்படி பிசாசு கூறின ஆலோசனைக்கு இயேசு எப்படி கீழ்ப்படியலையோ அப்படி நீங்களும் மாம்ச சிந்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா சோதனையில ஆவியானவர் ஜெயிக்க மாட்டார், பிசாசு என்ன பண்ணுவான், ஜெயிச்சிடுவான். அல்லேலூயா. இதைத்தான் ஏவாளிடம் பிசாசு செஞ்சான். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இல்ல எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாரு. இந்த ஒண்ணை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் அந்த பழத்தை அதுக்கப்புறம் பாக்குறா. அந்த பழம் எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா, புசிப்புக்கு நல்லது. இதுவரையிலும் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. இப்ப அந்த பழத்தை பார்த்தா அது எப்படி தெரியுது, புசிப்புக்கு நல்லது. இப்படித்தான் பிசாசு நம்மளை டுஷ் பண்ணும். இதுவரையிலும் நீங்க அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அடிக்ட் ஆகாம இருப்பீங்க. ஆனா அவன் வந்து கொஞ்சம் ஓதிட்டு போயிட்டானா அப்புறம் என்ன ஆயிடுவீங்க, அடிக்ட் ஆயிட்டு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் வாங்கினா அது நல்லா தான் இருக்குன்னு தோணுது. உங்களுக்கு தேவையா, என்ன பண்ணுங்க, வாங்குங்க. உங்களுக்கு தேவையில்லை, அது பீரோவில் வைக்கிறீங்க, அட்டாரியில் வைக்கிறீங்க, செல்ஃப் மேலே அடுக்குறீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. மாம்ச சிந்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் இதுவரையில ஏவாளுக்கு இல்லை, இப்ப எப்படி வந்துச்சு? அதான் பிசாசு மாம்ச இச்சையை தூண்டி விடுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிய சொல்லிக் கொடுக்கிறார். பிசாசானவன் பாவம் செய்ய ஏவுகிறான். பாவம் செய்ய ஏவறான். ஏவாள் இடம் கொடுத்தாங்க, ஜீசஸ் இடம் கொடுத்தாரா? இல்ல. அல்லேலூயா. நாமளும் இடம் கொடுக்க கூடாது. அப்பதான் என்ன பண்ணுவோம், சோதனைய ஜெயிக்க முடியும். அல்லேலூயா.
இப்ப மாம்ச சிந்தையை தூண்டி விடும் பொழுது நீங்க யோசிக்கணும், நிதானிக்கணும். யார் வந்திருக்கிறா பக்கத்துல? சாத்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். மாம்ச இச்சை. நான் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய அன்பை நமக்கு சந்தேகிக்கும்படி சொல்லிக் கொடுப்பான். ஜீசஸ்க்கு இந்த முதல் சோதனையில் அதான் சொன்னோம், நீ தேவனுடைய சித்தத்தை மாத்தி செய். உனக்கு தான் அவர் அப்பம் தரல, இந்த கல்லை என்ன பண்ணு? அப்பமாக்கு. இந்த கல்லை என்ன பண்ணு? அப்பமாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு இப்ப சாப்பாடு தேவை. ஆனா ஒரு நாள் அவர் சாப்பாட்டுக்காக பிசாசுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. சாப்பாட்டுக்காக, பைச்சங்குழுக்காக சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா. சாப்பாட்டுக்காக ஒரு நாளும் நிலை என்ன பண்ணக்கூடாது? தடுமாற கூடாது. ரொம்ப பசிக்குன்னா போய் ஒரு சொம்பு தண்ணி மண்டி என்ன பண்ணுங்க? குடிங்க. பசி கண்ட்ரோல் பண்ண பழகுங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி விடுறதே கிடையாது. அல்லேலூயா. எந்த மாம்ச இச்சையும் உங்களை தூண்டப்படும் பொழுது நீங்க உடனே என்ன பண்ணுங்க? ஜீசஸை கூப்பிடுங்க. இது எனக்குள்ள தூண்டப்படுகிறது, இதை கொஞ்சம் அடக்குங்க ஆண்டவரே அப்படின்னா இயேசு நல்ல குணமாக அவர் நமக்குள்ள இச்சை அடக்கத்தை என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏவாளுக்கு தேவையே இல்லை அந்த பழம், ஆனா அவன் பாவம் செஞ்சான். இயேசுவுக்கு சாப்பாடு தேவை, ஆனாலும் என்ன பண்ணல? ஜீசஸ் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. எது உங்களுக்கு தேவையோ அதை தேவன் தரும் வரையிலும் நம்ம காத்திருக்கணும். சாப்பாடு இவர் எப்பங்க தர்றது? அன்னவரில் நான் காத்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எப்ப பசிக்கும், உங்களுக்கு எப்ப சாப்பாடு கொடுக்கணும், எப்படியெல்லாம் உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்களை உயர்த்தணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்க அவர் தருகிற வரையில என்னதான் பண்ணணும்? காத்திருந்து தான் வாங்கிக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32, 33 அங்க அதை தான் ஜீசஸ் சொல்லி கொடுக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால முதல் சோதனையில பிசாசு இயேசுவுக்கு என்ன சொன்னானா? ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவர் அன்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்தான். ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு நீ வெளியே வந்துரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப முக்கியம். இந்த சோதனையெல்லாம் முடிச்சு பிசாசு போன உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்ததாக வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா பணிவிடையும் என்ன பண்ணுவார்? அனுப்பி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன தேவையோ அதை அனுப்பி தருவார். நம்ம அவசரப்பட்டுட்டோன்னா, ஆண்டவருடைய அன்பை புறக்கணிச்சிட்டோன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வெளியே போயிட்டோன்னா, அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. சோதனையில பிசாசு ஜெயிச்சுட்டேன்னு அவன் கொடி நட்டுட்டு போயிடுவான். அல்லேலூயா. முதல் சோதனையில ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் என்றால், அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணாரு பாருங்க. உபாகம் 8:3 சொல்லிதான் ஜெயித்தார். என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அங்க கற்றுக் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, மனுஷன் சாப்பாட்டுனாலே வாழ்ந்துறான்னு நீ என்ன பண்ணாத, நினைக்காத. மனுஷன் சாப்பாட்டுனாலே வாழ்ற மாதிரி இருந்தா ஆண்டவருடைய வசனம் நமக்கு எதுக்கு? அதுலயே வாழ வச்சுட்டு போயிருக்கலாம். அல்லேலூயா. சரீர பலனுக்கு நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், உள்ளான ஆத்துமாவுக்கு நமக்கு பலன் தருவதற்கு கர்த்தருடைய வசனத்தை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த வசனம் உபாகம் 8:3 எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல
வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. போஷித்தார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்கே இந்த வசனத்தின் மூலமாய் ஜீசஸ் சொல்லுகிறார் என்ன, அப்பத்தினால மட்டும், வெறுமனே நீங்க உலகத்துல சாப்பிடுகிற சாப்பாட்டினால் மட்டும் ஒரு மனுஷன் என்ன பண்றது இல்ல, பிழைக்கிறது இல்ல. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் என்ன பண்றான், பிழைக்கிறான். அல்லேலூயா. உண்மையா இல்லைங்களா? உண்மை. இன்றைக்கு உயிரோட இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்னா வெறும் சாப்பாட்டை சாப்பிட்டதுனால நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை நம்மளை அப்பப்ப பூஸ்டப் பண்ணதுனாலதான் இன்னும் வரலும் விசுவாசத்தை காத்து இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறோம், நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வசனத்தை அவர் உபயோகித்ததினாலே அவர் என்ன பண்ணார், சாத்தான ஜெயித்தார். இயேசு எதை சொல்லி ஜெயித்தாரு? சாத்தான வசனத்தை சொல்லி ஜெயித்தார். இப்ப உபாகம் 8:3 இயேசுவுக்கு தெரிந்தது, உடனே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியணும். அந்த பைபிளை படிக்கணும். ஆனா இந்த சாத்தான் ரொம்ப தந்திரவாதி. எதை வேணாலும் நீங்க எங்க வச்சிருவீங்க, இருதயத்துக்குள்ள வச்சிட விட்டுருவான். ஆனா வசனம் படிக்கும் போது மட்டும் அப்பதான் கண்ணு நல்லா இருக மூடி 4 கொட்டாயை விட்டு என்ன பண்ணுவோம், என்ன சொன்னாங்க அவங்க அப்படிங்கிறத காதுல வாங்காமலேயே உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா வசனம் தெரிஞ்சா வசனத்தை சொல்லி நம்மளை துரத்தி விட்டுருவான் இந்த மனுஷங்க. அதனால இவங்களை என்ன பண்ணக்கூடாது, வசனம் மட்டும் கேட்க விடக்கூடாது. அதனாலதான் வசனம் கேட்கும் போது மட்டும் தூங்குவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? மற்ற நேரம் எல்லாம் உங்களுக்கு தூக்கம் வராது. வசனம் கேட்கும் போது ஆல்ரெடி அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்துல வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பிசாசு நமக்கு எதிராக நிறைய வளைய விரிப்பான். ஆனா ஒண்ணு தெரியுங்களா உங்களுக்கு, சத்தியத்தை வசனத்தை அறியாதிருந்தோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 7:41, வேதத்தை அறியாத இந்த ஜனம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை ஒரு மனிதன் அறியவில்லை என்றால் அவன் யார்? சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படியே அந்த வசனத்தை இப்படி திருப்பி போடுங்க. அப்ப வசனத்தை ஒருவன் அறிந்திருப்பான் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப வசனத்தை நாம் அறிந்து கொள்ள நமக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பிசாசு தந்திரமா முதல்ல வசனத்தை நம்முடைய இருதயத்துல விழாத படிக்க அவன் தூக்கிட்டு போறதுல ரொம்ப கவனமா இருக்கிறான். அல்லேலூயா. நம் வழியருகே, அதாவது விதைக்கப்படுகிற அந்த ஓமையில போய் நீங்க மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 நிலத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று என்னன்னா, வழியருகே விதைக்கப்பட்டதான ஒரு நிலம். நம்முடைய இருதயத்தை அது காண்பிக்கிறது. என்ன அப்படின்னா, வழியருகே விதைக்கப்பட்ட அந்த விதையானது விழுந்த உடனே வந்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டதாம். பிசாசு வந்து வசனத்தை என்ன பண்ணிட்டு போயிடறான், பொறுக்கிட்டு போயிடறான். ஏன்? வசனம் உள்ள கடந்து முளைச்சிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த வசனத்தை வச்சு என்னைய துரத்தி விட்டுருவான்னு பிசாசு என்ன பண்றான், வசனம் விழுந்த உடனே பொறுக்கிறதுக்கு ஓடி வந்துடுறான். அல்லேலூயா. 2வது பாருங்க, கற்பாறை நிலம். கற்பாறை நிலத்துல வசனம் அது இருதயத்துல விழுந்த உடனே உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த விதை வளர்ந்து பெருகாதபடி, நமக்குள்ள அந்த வசனம் வளர்ந்து பெருகாதபடி உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே பின்மாறி போயிடணும். இப்ப பின்மாறி போனவனுக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்ல. அல்லேலூயா. 3வது முள்ளு உள்ள நிலம். அப்படி இப்படி முளைச்சு வந்தா கூட இந்த முள்ள போட்டு 2 மூடுற மாதிரி என்ன விதைச்சிடறான் பிசாசு? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் விதைச்சு அந்த வசனம் பலன் கொடாதபடி மூடி போட்டுறான். முள்ள வச்சு மூடிற நெருக்கி வச்சிடறான் பிசாசு. ஏன்? வசனம் ஒரு மனிதனுக்குள் இருந்தா அவன் வசனத்தை சொல்லி சாத்தானை என்ன பண்ணிடுவான், ஜெயிச்சிருவான். அவனுக்கு தெரியும் நல்லா. அதனாலதான் நீ வசனத்தை கேட்காத. கேட்டாலும் சீக்கிரத்துல மறந்துடு. நம்ம ஆவியான சூப்பரானவர்.
வசனத்தை கேட்க வச்சு அதை இருதயத்துக்குள்ள கொண்டு போய் எப்ப தேவையோ அப்ப ஞாபகப்படுத்தி அப்போ நம்மளை ஜெபிக்க வச்சு நம்மளை என்ன பண்றாரு, வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் 1 யோவான் 2:14 நாம யோவான் சொல்லி கொடுக்கிறாரு, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. வேத வசனம் எங்க நிலைச்சிருக்குதாமா? நம்முடைய இருதயத்துக்குள்ள நிலைச்சிருந்தா நாம் பொல்லாங்கனை என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். பொல்லாங்கனை என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். சத்துருவை நாம் என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். பிசாசை என்ன பண்ணுவோம்? ஜெயிப்போம். அவனை ஓட ஓட துரத்துவோம். எதை வச்சு? வசனத்தை வச்சு. ஏசு எப்படி ஜெயித்தார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜெயித்தார். வசனம் நம்ம ஒரு பக்கம் நம்மளுக்கு விரோதமா எழுத, நம்ம ஒரு பக்கம் வசனத்தை என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருந்து அதை சொல்லி ஜெயிக்க நமக்கு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதலாவது சோதனையில பிசாசு தேவனுடைய அன்பை, உனக்கு அன்பு கிடையாது, தேவன் உன் மேல அன்பா இல்லைன்னு சொல்லி கொடுத்தான். தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே வந்துரு, கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டு பசியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்தான். மாம்ச இச்சையை என்ன பண்ணான்? தூண்டணும். ஆண்டவரோ அந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காம வசனத்தை சொல்லி என்ன பண்ணார்? ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணணும்னா, மாம்ச தேவைக்காக நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. நம்மளை கருவில உருவாகும் போது காத்தவர், நம்மளை குழந்தையா இருந்த போது காத்தவர், வாலிபத்துல நம்மளை காத்தவர், இதுவரையிலும் நம்மளை காத்தவர், இனிமேலும் நம்மளை கல்லறை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் சரியா செஞ்சு நடத்த நம்முடைய தேவனுக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு, பராக்கிரமம் உண்டு. நம்ம எங்கேயும் என்ன பண்ண வேண்டியதில்லை. ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரோன்னு பயந்து விட வேண்டியதே இல்ல, அவசரப்பட வேண்டியதும் இல்ல. அவர் கரத்திலே விட்டுறலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார். இப்போ முதல் சோதனையை இயேசு என்ன பண்ணாரு? சாத்தானிடத்திலிருந்து ஜெயித்தார். வசனத்தை சொல்லி ஜெயித்தார். மாம்ச இச்சைக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கல. அல்லேலூயா. இரண்டாவது சோதனை பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, முதலாவது இயேசு வேத வசனத்தை பயன்படுத்தினதுனால இரண்டாவது சோதனையில இவன் வசனம் சொல்றான். யார் வசனம் சொல்றான்? பிசாசு சொல்றான். அல்லேலூயா. முதல் சோதனையை ஜெயிக்கிறதுக்கு இயேசு வசனத்தை சொல்லி ஜெயிச்சோன்னு பிசாசு சொல்றான், உனக்கு தான் வசனம் தெரியுமா? ஜீசஸ், எனக்கு வசனம் தெரியும். இப்ப நான் சொல்றேன் தாள குதியும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு நான் அந்த வேத பகுதி எடுத்து காமிக்கிறேன். தாள குதியும் என்று எங்கேயும் இல்ல. இன்னொன்னு, இது எழுதப்பட்ட இந்த சங்கீதம் 91 இருந்து தான் இவன் பிசாசு பேசுறான். இப்போ இந்த சங்கீதம் 91 எழுதப்பட்ட கால பின்னணி எதற்காகனா, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்றைக்கும் என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய சித்தம் செய்கிற தேவ பிள்ளைக்கு என்றைக்கும் என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு என்பதை உணர்த்தும்படித்தான், என்பதற்காகத்தான் இந்த சங்கீதமே எழுதப்பட்டது. அல்லேலூயா. இது மேசியாவின் சங்கீதமும் கூட. அல்லேலூயா. இப்பொழுது சாத்தான் சத்தியம் பேசுறான். என்ன சத்தியம்? அவன் சொன்னது சரியா? சங்கீதம் 91க்கு வாங்க. சங்கீதம் 91 11 12 படிக்கலாமா? சங்கீதம் 91 11 12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12. உன் பாதம் கல்லில் அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படிதானே வசனம் இருக்கு. எங்கேயாவது தாள குதியும் இருக்கா? இந்த இரண்டாவது சோதனைய பிசாசு எங்க வச்சு ஜீசஸ் சோதிச்சானா, எங்க? தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல. உப்பரிக்கைன்னா நீங்க என்னமோ
என்னமோ நினைச்ச கூடாது. மேல மெத்த மேல. அல்லேலூயா. கீதுரோன் ஆற்று பள்ளத்தாக்கிலிருந்து 500 அடி உயரத்தில் இருக்கிறதா இந்த தேவாலயத்தினுடைய மேல் மெத்த. 500 அடி கீழே தான் காமிச்சு இப்படி சொல்றோம், அங்கிருந்து தாழ குதியும் அப்படின்னு. இப்போ இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்னதுக்கு? தேவம் சித்தம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இப்ப போய் நான் மேல நின்னுட்டு கீழே குதிக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா அது தேவ சித்தமா? அது என்னது? தேவனை பரீட்சை பார்க்கிறதுக்கு அடையாளம். வலுக்கட்டாயமா நான் மேல இருந்து கீழே குதிக்கிறேன் அப்படின்னா, நான் குதிக்கிறேன், நீ ஆண்டவர் வந்து காப்பாத்து வரனா, நீ குதி, உன்னை ஆண்டவர்லாம் காப்பாத்த வரமாட்டார். அதுக்காக எழுதப்பட்டதல்ல அந்த சங்கீதம். ஆனா பிசாசு என்ன சொல்லுகிறான்? தாழ குதியும். எழுதப்படாத வார்த்தைகள். அதனாலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி எங்க எழுதப்படல, தாழ குதியும் என்று எங்கும் எழுதப்படல. வேதம் சொல்வது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய்த்தான் வசனம் எழுதப்பட்டு இருக்கிறது. இது தம்மை பின்பற்றுகிற, தம்மை நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவனே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வலுக்கட்டாயமா பிசாசு என்ன சொல்றான்? உப்பரிக்கின் மேல ஜீசஸ் கொண்டு போய் நிறுத்தி நீங்க இருந்து குதியும் அப்படிங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்க எதை எடுத்துட்டான்னா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி என்ற அந்த வரியவே என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். வரியவே என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்னணி தெரியாம அவன் அப்படி சொல்றான். ஆண்டவருக்கு அந்த வசனத்தினுடைய பின்னணி தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன? சங்கீதம் 91 எதற்காக எழுதப்பட்டது? நம்முடைய சித்தம் செய்கிற தம்முடைய அடியார்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு உண்டு என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு தருவார். இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துட்டு அவன் என்ன சொல்றான்? தாழ குதி. அல்லேலூயா. பிசாசு இப்படி தந்திரமா என்ன பண்ணுவான்? பேசுவான். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களை நம்ம இருக்கிறோம். வேத வசனத்தை அறியாம இருந்தா பாரம்பரியத்தை வச்சு உங்களை தாக்கிடுவாங்க. வேத வசனத்தை நீங்க கொஞ்சம் அறிஞ்சிருந்தீங்கன்னா அரகுறை கிறிஸ்தவங்க வந்து உங்களை தாக்குவாங்க. என்னன்னா, அவங்களுக்கும் என்ன தெரியும்? கொஞ்சம் வசனம் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் வசனம் தெரியும். இது உங்கள்கிட்ட பேச வந்தவங்களுக்கும் முழுமையா தெரியாது, பேசுற உங்களுக்கும் முழுமையா தெரியாது. அவங்க சொல்றது சரிதானோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, வஞ்சிக்கப்பட கூடாது. வசனம் போதிக்கப்படுகின்ற இடத்துல அந்த வசனத்தின் பின்னணியில் இருந்துதான் இது பேசப்படுகிறதா என்பதை நாம் என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சீக்கிரமா வசனம் தெரியாத நம்மள என்ன பண்றாங்கன்னா, நிறைய உல்டா கிறிஸ்தவங்கள்லாம் வாட்ஸ்அப்ல நம்மளை கெடுத்து போடுறாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு நிக்கிறோம். ஏன்னா நமக்கு சரியான சத்தியம் தெரியல. தாழ குதின்னு எழுதவே இல்லை, ஆனா பிசாசு சொல்றான் தாழ குதியும். அதனாலதான் பைபிளை படிச்சா ஒழுங்கா என்ன பண்ணுங்க? கிரமமா படிங்க. ஜோசியக்காரனாட்டம் பைபிளை திறந்து காலையில இப்படி விரிச்சு ஒரு வசனத்தை படிச்சு ஆண்டவர் என்னோடு பேசினார்னு சொல்லாதீங்க. நாண்டு கொண்டு செத்தான்னு வரும், சீக்கிரமா போய் செய்யின்னு வரும். அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. அப்படி படிக்கக்கூடாது. உங்களுக்கு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரலும் வேதாகமத்தை கிரமமாய் படிங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? புத்தகமா படிங்க. இந்த வேதத்தை டபார்னு திறந்து ஜோசியக்காரனாட்டம் இருக்கிற அந்த நூல் எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா, நீங்க எங்க படிச்சீங்களோ அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நூல் வச்சிருக்கிறாங்க. நம்மளால என்ன பண்றது? ஜோசியக்காரனாட்டம் பைபிள் எடுத்து அந்த நூலை இப்படி போட்டு அதில் எதுல வருது அதை படிச்சுட்டு அப்புறம் அப்படிதான் நாண்டு கொண்டு செத்தான் தான் கதை. அப்படியெல்லாம் நீங்க பைபிள் படிக்கக்கூடாது. கிரமமா படிங்க. நீங்க வேதத்தை ஆராய்ந்து படிங்க. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது.
எந்த மாப்பிள்ளையை கொடுக்கணும், எந்த பொண்ணை கொடுக்கணும், எந்த வீட்டை கொடுக்கணும், எல்லாம் இயேசுவுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை எங்கே வச்சிருக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டாக சரியாக என்ன பண்ணுவார், நமக்கு அவர் தருவார். நீங்கள் செய்தே ஆகணும்னு ஜெபம் பண்ணால் தந்துடுவார். ஆனால் அத்தனையும் அது தொல்லையா போய் முடிஞ்சிடும். அதனால ஆண்டவரிடத்துல நீங்கள் அப்படி தேவனுடைய கரத்தை என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தி அவரை கட்டாயப்படுத்தி அற்புதம் செய்ய அவரை வலுக்கட்டாயப்படுத்தி அவரை சோதனையை நம்ம என்ன பண்ணாது, சோதிக்க கூடாது. உங்களுக்கு சித்தனா இதை தாங்க ஆண்டவர், இல்லைன்னா உங்க விருப்பத்தின்படி என்னைய நடத்துங்க ஆண்டவர், அப்படிங்கிறது தான் கரெக்டான வழி நடத்துதல். அல்லேலூயா. அதனால தான் உபாகம் 6:16 எழுதப்பட்டதை ஜீசஸ் மேற்கோள் காட்டி சொல்லுகிறார், நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பரீட்சை பாராதிருப்பீர்களாக. கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. பிசாசு சொன்ன மாதிரி இப்போ உப்பரிக்கையின் மேல போய் நின்று ஜீசஸ் குதிச்சார்னா யாருக்கு கஷ்டம், பிதாவாகிய தேவனுக்கு தான் கஷ்டம். ஆனா அவர் சொல்லிட்டார், தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நம்ம அப்படி தேவனை நம்ம கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னா நம்ம யார் தெரியுங்களா, நம்ம தேவனை உண்மையா நேசிக்கலன்னு அர்த்தம். தேவனுக்கு உண்மையா இருக்க முடியாது. இன்னொன்னு, தேவனிடத்துல நம்ம பொய் சொல்லுவோம். தேவனிடத்துல என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம், வஞ்சிக்கப்படுவோம், சித்தமெல்லாம் செய்ய மாட்டோம், ஆராதனை அசட்டை பண்ணுவோம், பாவத்தையும் உணர மாட்டோம், பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவோம். இப்படியெல்லாம் தேவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ராங்கா பயன்படுத்த கூடாது. பயன்படுத்திட்டோம்னா நம்ம பின்மாற்றத்துக்குள்ளேயே போயிடுவோம், சொன்னதுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, வேத வசனத்தை நம்ம தொகுத்து படிக்கும் போது 2 தீமோத்தேயு 3:16-17 அங்கே சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய குமாரன் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. வேத வாக்கியம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. அது எதுக்காக அருளப்பட்டு இருக்கிற வசனம், உபதேசத்துக்கும், அடுத்து கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதனாலதான் வசனம் என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பிசாசு சொல்றோம், நீங்க வசனத்தை வச்சு நீங்க கல்ல அப்பமாக்க மாட்டேன், நீங்க வசனத்தை வச்சு என்னை அடிச்சிட்டீங்களா, அடுத்து நான் சொல்றேன் பாரு, நான் சொல்ற வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க, தாழ புதி. அப்ப வசனத்தையே சொல்ல கிடையாது, அறகுறையா சொல்லி ஏமாத்தி விட்டுவான் நம்மள. இது எங்கேயோ பைபிள்ல கேட்ட மாதிரி இருக்கேன்னு பாதியை தான் சொன்னான் அவன். கேட்டீங்களா, உங்கள் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிங்கிற வரியவே விட்டுட்டு உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கதேன்னு பிசாசு சொன்னான் வசனத்தை. அதனாலதான் நம்ம வசனத்தை என்ன பண்ணணும்னா பகுத்து படிக்கணும், கிரமமா படிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், சாத்தான ஜெயிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 1 யோவான் 2:16 படி பார்த்தீங்கன்னா அது ஜீவனத்தின் பெருமையை காண்பிக்கிறது. என்னது பெருமை? கொஞ்சம் வசனம் தெரிஞ்சோடனே நமக்கு பெருமை வந்துருது. எனக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கே இன்னும் எதுவும் தெரியலன்னா நாங்கள் மேலே டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டையும் அதுக்கு மேலே படித்தவங்களையும் கேட்டு ஆராய்ச்சி இது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டுட்ருக்குறோம். நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் வசனம் தெரிஞ்சோன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறோம். அப்படி சொல்லவே கூடாது. எல்லாம் தெரிஞ்சது நம்ம சொன்னால் நமக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதத்தில் நான் தேறிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. பவுலே சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய பவுல் சொல்கிறாரு, ஒன்று செய்கிறேன்ப்பா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமிக்கிறது இருக்கிற ஓட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், ஓடுறது ஒன்று தான் எனக்கு தெரியும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, இப்படிதான் நம்ம ஓடணும். அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தேறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம யாருமே
இல்லை. வேதம் சொல்லு, நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும், தேறிக்கொண்டே இருக்கணும். முழுமை அடைஞ்சிட்டோன்னா இங்க வேலை இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்ணிடுவாரு? எடுத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. அப்ப ஜீவனத்தின் பெருமையை காண்பிக்கிற நமக்கு வசனம் தெரியும் பொழுது என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. ஆதியாகமம் 3:6 இந்த அம்மா ஒன்னே சொல்லுது, புத்தியை தெளிவிக்கிறதா. இந்த பழம் எப்படிதான் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னு இந்த அம்மா சொல்லுச்சு. இவ்வளவு நாள் அந்த மரம் அங்கதானே இருந்துச்சு. இப்போ ஒரு புத்தி வரலையா? இந்த அம்மாவுக்கு பிசாசு வந்து சொன்னோன்னே என்ன தெரியுதா? புத்தியே எனக்கு தெளிஞ்சிருச்சு. பிசாசு வந்து சொன்னா புத்தி தெளிஞ்சிருச்சான். அல்லேலூயா. சிலருக்கு வந்து இந்த ஏவாள் அம்மாவை குறித்து சாட்சி சொல்றாங்க. கேட்க கூடாத நபர்கிட்ட ஆலோசனை கேட்ட ஆள் இந்த ஏவாள் அம்மா. அல்லேலூயா. நம்மள நிறைய பேர் கேட்க கூடாத ஆள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இப்பதாங்க எனக்கு புரியுது. கேட்ட ஆலோசனை யார்கிட்ட? கேட்க கூடாத நபர்கிட்ட. அவன் வந்து 2 குழப்பி விட்டுட்டு போவான். அது வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருச்சான். புரியுற மாதிரி சொல்லுவான். அவங்களுக்கு என்னது? நீங்க சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் புரியாது? ஏன்? ஆவி என்ன இருக்கு? ஆவியில என்ன இருக்குது? கபடம் இருக்கிறது. கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. வேத வசனம் தெரிந்திருந்தா அதை இன்னும் தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளுகிற வரையிலும் நம்ம கவனமா இருக்கணும். பிசாசு நம்மளை வசனத்தை வச்சு ஏமாத்த வருகிற கடைசி காலத்துக்குள்ள இருக்கிறோம். ஆடியோ பைபிள் வச்சிருக்கிறவங்க நிறைய திரும்ப திரும்ப வசனத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது சோதனை பிசாசு இயேசுக்கு எப்படி கொடுத்தானா, ஆண்டவரை கரத்தை பிடிச்சி வலுக்கட்டாயமா தொங்கும்படி வச்சுட்டான். நீ இப்படி தொங்கு. என்னன்னு? நீ நான் குதிக்கிறேன் ஆண்டவரை, என்னை காப்பாத்த நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஜீசஸுக்கு வச்சான். ஆனா ஆண்டு சொல்லிட்டாரு, என் ஆண்டவர் என் தேவனை நான் என்ன பண்ண மாட்டேன்? பரீட்சை பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. 3வது சோதனை பாருங்க. 3வது சோதனை 9வது வசனம் 4:9. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய், இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன். கடைசியா ஜீசஸ் எங்க கொண்டு போய் நிறுத்தினா, உயர்ந்த மலையின் மேல நிறுத்தி, உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் நிறுத்தி சொன்னா, இங்க பாருங்க ஜீசஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு நிறுத்தி, இப்ப பாருங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. இந்த ராஜ்யம் எல்லாம் யாருது? என்னுடையது. பிசாஸ் சொல்றான், இந்த ராஜ்யம் எல்லாம் யாருது? என்னுடையது. ஆமா, அது பிசாஸ் கைக்கு போனது உண்மைதான். என்னுடையது. நீங்க ஒண்ணு சிலுவைக்கு மட்டும் போகாம இப்படி குறுக்கு வழியில வந்து என்னை பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இந்த ராஜ்யத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஜீசஸுக்கே குறுக்கு புத்தியை என்ன பண்ணான்? சொல்லி கொடுத்தான். எங்க போகாதீங்க? நீங்க சிலுவைக்கு போகாதீங்க, அது கஷ்டம். நிறைய பேருக்கு இப்படிதான் பிசாசு சொல்லி கொடுப்பான். ஐயோ நீங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க, அது கஷ்டம். இரவெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அது கஷ்டம். இப்ப ஜெபம் பண்ண போகாதீங்க, அது கஷ்டம். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அது கஷ்டம். நேர் முட்டிக்கால நிக்காதீங்க, அது கஷ்டம். ஏன் நேர் முட்டிக்கால நிக்க முடியாட்டி என்ன? உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. இப்படி எல்லாத்தையும் நமக்கு என்னவா காமிக்கிறான்னா, கஷ்டமா காமிச்சு செய்ய வேண்டியதை செய்யாமலே நம்மளை நிறுத்திடுறான். அல்லேலூயா. பிசாசு இயேசுவை பார்த்தா அதான் சொன்னான், ஆண்டவரே நீங்க சிலுவைக்கு போனீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், பேசாம என் காலில் விழுந்து என்ன பண்ணிருங்க? வணங்கிடுங்க, எல்லாம் உனக்கு தந்துடுறேன். அல்லேலூயா. எப்படி சொன்னா? தந்திரமா சொல்லி கொடுத்தான். எதை செய்ய சொல்லி? சிலுவைக்கு போக வேண்டாம். அல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்ல. இயேசுவுக்கு முட்கிரீடம் இல்லாம மகிமையின் கிரீடம் இல்ல. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் பாடு இல்லாம என்ன இல்ல? பரலோகம் இல்ல. இந்த உலகத்துல உபத்திரம் இல்லாம உன்னதம் இல்ல. அல்லேலூயா. ஆனா சாத்தான் அப்படிதான் சொல்லி தருவான். ஏன் இத்தனை பாடுபடுற? இந்த சபைக்கு போய் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? ஏன் இந்த ஆண்டவரை கும்பிட்டு இத்தனை உபத்திரத்தை நீ ஏன் சகிக்கிற? உனக்கு இது தேவையா? அப்படின்லாம் என்ன பண்ணுவான்? சொல்லுவான். நம்ம சொல்லணும், இதுதான் எனக்கு தேவை, இதுதான் நான் தெரிந்து கொண்ட பாதை. அல்லேலூயா. உலகத்தில்
பரலோகத்துல கேட்டுக்கு போகிறவன் பாதை எப்படி இருக்குது? விரிவும் வழி விசாலமா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போகிற அந்த பாதை எப்படிப்பட்டது? இடுக்கமானது, வழி நெருக்கமானது. அதுல போகிறவர்கள் சிலர். அந்த பாதையை தான் நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றி போகணும். ஜீசஸை பார்த்து பிசாசு சொல்றோம், ஜீசஸ் நீங்க சிலுவைக்கு என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். ஒண்ணு செய்யுங்க, என்னை நீங்க பணிஞ்சு கொள்ளுங்க, இந்த ராஜ்யத்தையே உனக்கு தந்துருவேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்னா இயேசுவை ஏமாற்ற வஞ்சிக்க வந்து பேசுறான். அல்லேலூயா. பிசாசு இப்ப வந்து இங்க சோதிக்கிறான் இல்லையா? இதோடலாம் நிக்கல. இயேசுவின் சீஷனாகிய நம்ம பேதுகிட்டே வந்து பிசாசு பூந்து பேசுறான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. நான் போய் மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிர் தள்ளணும், என்னைய எஸ்லேம் கொண்டு போய் பிரதான ஆசிரியர் கையில, மூப்பர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னோன்னு பேதுருக்கிட்ட பிசாசு பூந்து சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிட கூடாது. அங்கேயும் பிசாசு பேதுரு மூலமா பேசுறான். ஆண்டவரை விடுற மாதிரி இல்லை. எது வரையிலும் அவர் மரிக்கிற வரலும் இந்த இந்த குறுக்கு வழியை காமிக்கிறதுல பிசாசு ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்மளும் இந்த கடைசி நாள்ல இருக்கிறோம். ஒரு நாள் குறுக்கு வழியெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அல்லேலூயா. நீதியா வாழ்ந்தா மட்டும்தான் என்ன உண்டு? ஜீவன் உண்டு, பரலோகம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் சங்கீதம் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளும் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளையே உமக்கு சொந்தமாகவும் தருவேன் என்று பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு வாக்களித்திருந்தார். இந்த பிசாசு என்ன கொடுக்கிறது? ராஜ்யத்தை. பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? ஜாதிகளையும் ஜனங்களையும் சுதந்திரமாகவும் சொந்தமாகவும் வாக்களித்து விட்டார். அல்லேலூயா. நமக்கு தேவன் பரம கானானை வாக்களித்து விட்டார். அல்லேலூயா. அதை யாரும் மாற்ற என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா சாத்தான் தந்திரமா சொல்லித்தானா, நீ அதெல்லாம் செய்யாத, இதை செய், நான் உன்னை எங்க கூட்டிட்டு போறேன், இந்த ராஜ்யத்தை எல்லாம் கொடுக்க கூட்டிட்டு போறேன்னு போய் சொல்றான் பிசாசு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கண்களின் இச்சை 1 யோவான் 2:16 படி என்னது? கண்களின் இச்சை. இந்த அம்மா ஆதியாகமத்துல 3:6 ஏவாள் அம்மா சொல்லுது, பார்வைக்கு பழம் எப்படி இருக்குது? இப்ப இன்பமா இருக்குதான். பாக்குறதுக்கே பழம் எப்படி இருக்கு? இன்பமா இருக்கு. இவ்வளவு நாள் இந்த அம்மாவுக்கு இந்த பழம் எப்படி தெரியல? இன்பமா தெரியல. இப்ப எப்படி தெரியுது? இன்பமா தெரியுது. பழம் எப்படி இருக்குது? இன்பமா. பிசாசு இப்படிதான் காமிப்பான். நீ குறுக்கு வழியில வந்துட்டீனா உனக்கு என்னது? இன்பத்தை தருவேன். நம்மள அப்படிதானே ஷார்ட்ஸ் ஓட விடுறான். இப்போ நீ அங்கே சினிமாலாம் பார்க்குறது 3 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ரொம்ப போர் அடிக்குது, இப்படி ஷார்ட்ஸ் பாரு அப்படின்னு எங்கே தெரிஞ்சுட்டா பிசாசு? இப்போ ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டான். நீங்கள் தள்ளி பார்க்கறது பத்தாது, குழந்தைகளும் போய் தள்ளி பார்க்க வச்சு நரகத்துக்கு மகளாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் தான் மனம் திரும்பணும் முதல்ல. அல்லேலூயா. பார்வைக்கு என்னது? இன்பம். பைபிளை படினா கஷ்டமா இருக்குது. செல்லு பாருன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஓ டைம் ஆச்சா, சோறு தின்னதே மறந்துட்டு, சோறு சாப்பிட்றதே மறந்துட்டு, ஓ டைம் ஆச்சா அப்படின்னு பார்க்கணும். செல்லு வேணா 2 மணி நேரம் அப்படியே உட்காந்து அசையாம பார்க்கறேன். பார்வைக்கு என்னது? இன்பம். டைம் போறது எனக்கு என்னது தெரியல. என்ன பண்றது தெரியல. கண்களின் இச்சை. கண் அப்படியே என்ன பண்ணுது? பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. எங்க கூட்டிட்டு போறதுக்கு? நரகத்துக்கு கூட்டிட்டு போறது. அல்லேலூயா. மனம் திரும்பணும். இதெல்லாம் நமக்கு சோதனை. பிசாசு பிரிக்கிற வலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீசஸ் சொன்னாரு, ஏ பிசாசு, கடைசியா சொன்னாரு, என்ன சொன்னாரு? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சொல்லாமா நம்ம எல்லாரும்? யோவான் 14:30 30வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்க.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்துல இருக்கிற இந்த காரியங்கள்ல எனக்குள்ள ஒண்ணுமே இல்லப்பா, நான் என்னை காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஜீசஸ் சொல்றார், அவன் வரட்டும், அவன் வந்து என்னை சோதிக்கட்டும், அவன் காரியம் ஏதாவது என்கிட்ட இருக்குதா பார்க்கலாம். சவால் விடுறார். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனு என்னிடத்துல அவனோடது ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம மொக்கிதுன்னா நம்ம உடனே சொல்லுவோம், என்ன வீட்டுல கருவாடு வச்சிருக்கீங்களா கேக்குறல்ல, மீன் கழுவுனீங்களா, ஏன் என்ன வந்திருக்குது உள்ள வச்சிருக்கமா சொல்றமா இல்லையா? ஒரே செண்டு மனம், பயங்கர மனமா இருக்கு, செண்டு பாட்டில் வச்சிருக்கீங்களா? அதுவும் சிலர்லாம் ரொம்ப ரொம்ப இந்த பர்ஃப்யூம்லாம் பேர் கரெக்டாக சொல்லுவாங்க, இன்னும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படி. ஏன்னா அவங்களுக்கு என்னது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தெரியுமா தெரியாதா? யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த மனத்தை வச்சு இன்னும் செண்டு பாட்டில் வீட்டில் இருக்குது சொல்கிறோமா? பிசாசுக்கு தெரியும். ஏன் கிரி, ஏன் வேலை ஒன்று இருக்குது, ஏன் ஆயுதம் ஒன்றுகிட்ட இருக்குது, ஏன் என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் ஒன்ட்ட இருக்குது. இப்போ நான் உன்னை தாக்கணும்னா ஈஸியாக தாக்கிடுவேன். ஏன்னா என் வேலையை தான் நீ செஞ்சிட்டு இருக்க, என் ஆயுதமே ஒன்றுகிட்ட தான் இருக்கு. இப்போ உன்னை நான் ஒரே தூக்கிடுவேன் பிசாசு வருவான். ஆனால் நம்ம என்னன்னு சொல்லி காப்பாற்றிக்கிறோம் நம்மளை. இயேசுவேன்னு கூப்பிட்டு காப்பாற்றிக்கிறோம். இயேசுவேன்னு சொன்னானே அவன் ஓடி அந்த பையன் நின்றான். இந்த பையன் இயேசுவை கூப்பிட்றானே, நான் பக்கத்தில் போய் இவன் என்ன பண்ண முடியாது, தொட முடியாதே அப்படின்னு தூரம் போய் நின்னுக்கிறான். அது போலதான் ஜீசஸ் சொல்றாரு, அவன் வரட்டும், அவனுடைய பொருள் ஏதாவது என்கிட்ட இருக்குதா காமிக்கட்டும், சொல்லணும் அப்படின்னா ஏதாவது இருந்ததா ஜீசஸ்ட? இல்ல. அதனால இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்படி இருக்கணும் நாமளும். பிசாசுடைய எந்த செயலும் நம்மகிட்ட இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சுத்தவானா காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ பிசாசு இந்த உலகத்தையும் இந்த ராஜ்யத்தையும் இயேசுவுக்கு காண்பித்து இயேசுவின் மனதை இந்த உலகத்தின் மேல், இந்த ராஜ்யத்தின் மேல் கவனம் வைக்க அவருடைய இருதயத்தை அப்படி திருப்பணும். நம்ம இருதயமும் எதையெல்லாம் பார்க்குதோ அது நேரம் ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன தெரியணும்னா, தேவ சித்தம் செய்யறவங்களா இருந்தா இந்த உலகத்தின் எந்த காரியத்தை பிசாசு நமக்கு காண்பித்தாலும் அது பின்னாடி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஓட மாட்டோம். இயேசுக்கு ஒண்ணுதான் தெரியும், என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன பண்ணணும், நிறைவேற்றப்படணும். நீங்கள் எல்லாரும் அறியாது இருக்கிற போஜனம் எனக்கு இருக்கிறது. அது என்னன்னா, என் பிதாவுக்கு நான் என்ன பண்ணணும், பிரியமானதை நான் செய்யணும். அதுதான் எனக்கு என்னது, மெய்யான போஜனார். அல்லேலூயா. அதன் மேலதான் அவருக்கு நோக்கம் இருந்துச்சு. பிசாசு காண்பித்த இந்த ராஜ்யத்தின் மேலெல்லாம் இயேசுவுக்கு நோக்கமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலாத்து கூட இயேசுவை அப்படித்தான் நினைச்சான். பிசாசு கிட்ட பிலாத்து கிட்ட இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு அறியது அல்ல, நான் வருவேன் ஒரு நாள். எப்போ? ஆயிரங்களோட அரசாட்சியில என் மனவாட்டியை கூட்டிக்கிட்டு வருவேன். அப்ப வந்து என் ராஜ்யத்தை சாபிப்பேன். அன்ன வரலும் உலகம் யார் கையில விடப்பட்டு இருக்கிறது? பிசாசு கையில் தான் விடப்பட்டு இருக்கிறது. நம்ம இப்ப வாழ்றதே யார் ராஜ்யத்துல? பிசாசுடைய ராஜ்யத்துல. ஆனால் நாம் யார்? தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யங்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை நம்மளை வச்சுதான் என்ன பண்றாரு ஆண்டவர் அழித்து கொண்டிருக்கிறார். அதனால உலக இச்சைகளை எல்லாம் காட்டும் பொழுது நம்ம மயங்கி இருதயத்தை அது மேல என்ன பண்ணக்கூடாது, வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனுக்கும் நமக்கும் இப்படி ஒரு சோதனை எல்லாம் காமிப்பான். வேற அதை வாங்கிடுறேன், இதை வாங்கி தரேன், அப்படி வாங்கி தரேன், இப்படி வாங்கி தரேன் அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது, நம்பி ஏமாந்து ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு வர வேண்டிய நாட்கள்ல கரெக்டா வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி உள்ளான இருதயத்தை நாம் கெடுத்து போட்டு விடக்கூடாது, இச்சையை உள்வாங்கி. அல்லேலூயா. இதுதான் உள்ளிருந்து தாக்குகிற சோதனை. நான் முதல்ல சொன்னேன், இயேசுவுக்கு பிசாசிடமிருந்தும் சோதனை, தேவனிடத்திலிருந்தும் சோதனைன்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்புல கடைசி சோதனை, மூன்றாவது சோதனையாக நாம் பார்க்கிறோம். அவன் சிலுவையை மறுதலிக்க கூறினான். இப்ப இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் காண்பிக்கும் பொழுது இயேசு சாத்தானுடைய எந்த ராஜ்யத்தின் மேலும் இச்சிக்கவில்லை. அல்லேலூயா.
ஆனால் மனிதர்களாகிய நாம் அவன் காண்பிக்கிற காரியங்களில் எல்லாம் இச்சையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, இச்சையை நாம் உள்வாங்கும்படி, தேவையில்லாததை நாம் ஆசைப்படும்படி அவன் நமக்கு காண்பிப்பான். இதுதான் நமக்குள்ள உண்டாகிற சோதனை. அல்லேலூயா. உள்ளிருந்து ஒரு சோதனை இருக்குன்னு சொல்லி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய முதல் நிருபம் 14:15 சொல்றார், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. என்னத்தினால இழுக்கப்பட்டு? சுய இச்சையினாலே. அன்னவர்களும் உனக்கு குடிக்கணுங்கிற புத்தி உனக்கு கிடையாது, இருக்காது. ஆனா நீ ஒரு குடிகாரனோட சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் என்ன வரணும்? குடிக்கணுங்கிற புத்தி வரும். அதனாலதான் அப்படிப்பட்ட நபர்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. அவன் அங்க வர்றானாலே நீங்க இப்படி ஓடிடணும். எப்படி எங்க பாசமாவையும் பார்த்தா நம்ம எப்படி தெருவில் அந்த புக்கில் பார்க்கும் போது இப்படி ஓடிடணும் பார்த்தீங்களா? இதுவரை நிறைய பேர் செய்யறோம். அந்த தெருமுனையில நம்ம வரோம்னு சொன்னாலே இந்த ஆள் இந்த பாலக்கட்டையில உட்காந்துருந்தா எந்திரிச்சு ஓடிடும். ஏன்? பிடிச்ச நாள் கேள்வி கேட்டு தொலைச்சி எடுத்துருவாங்கடப்பா அப்படின்னு ஓடிடும். அது மாதிரி உங்க குடிகார ஃப்ரெண்டை எவனையாவது பார்த்தா நீங்க என்ன பண்ணணும்? ஓடிடணும். பாவத்துக்கு தப்பிச்சு உளுந்தடிச்சு என்ன பண்ணிடணும்? ஓடிடணும். நானும் நீ தாண்டா, நீயும் நான் தான் தோழமை பண்ணினேன்னா உன்னை நேராக டாஸ்மார்க் கடையில் கொண்டு போய் நிறுத்தி உன்னையவே டாஸ்மார்க்கை வாங்க வச்சு குடிக்க வச்சு அவமானப்படுத்தி நீ நல்லா ரோட்டில் கிடந்து 4 பேர் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு நார் அடிச்சு பார், உன் அழகான புத்திரனை பார், உன் அழகான உன் புருஷனை பார் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருவான். தலையே வெளியே என்ன பண்ண முடியாது, காட்ட முடியாது. இதுதான் பிசாசு காண்பிக்கிற வலையை உள்வாங்கிறது. என்னது? உள்வாங்க கூடாது. இருதயத்தில் கொண்டு வைக்க கூடாது. இச்சையை உள்ள கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? வைக்க கூடாது. அதனால்தான் யாக்கோபு சொல்றார், தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பாவம் பூர்ணமாயிடுச்சா என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். ரகசியமா அந்தரங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட், மரணம் வந்துடும். நம்ம நினைப்போம் எதனாலடா இவங்க இப்படி மரிச்சாங்க அப்படின்னு பார்த்தா பாவம் என்ன இருக்கும்? பூர்ணமாயிருக்கும். நீங்க பாவத்துல பூர்ணப்பட்டு மரிக்கிறீங்களா, பரிசுத்தத்துல பூர்ணப்பட்டு மரிக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்களும் என்ன நினைப்போம், ஐயோ இந்த பரிசுத்தவான் மரிச்சு போயிட்டார் அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டு வந்து இவரை ஒரு நாள் பரலோகத்தில் பார்ப்போம்னு நாங்களும் சொல்லுவோம். ஆனால் நம்மால் எங்கே வந்திருக்காது? பரலோகமே வந்திருக்காது. நாம சொல்லுவோம், ஐயோ இவன் பாவி, இவன்லாம் எங்கே வரமாட்டான், சர்ச்சுக்கு வரமாட்டான், பரலோகத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு நினைப்போம். அவன் மனம் திரும்பி அவன் என்ன பண்ணுவான், சாகிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு தருணம் கொடுப்பாரு, கல்லணை மாதிரி. அவன் மனம் திரும்பி மார்பை அடித்து கொண்டு என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு ஏசு காலை பிடிச்சி கெஞ்சி கதறி எங்கே போயிருக்க அந்த ஆள்? பரலோகம் போயிருக்கும். யார் பரலோகம் போவா, யார் நரகம் போவா என்பது யாரும் நியாயம் தீர்க்க முடியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க வாழ்க்கைய அவங்க தான் என்ன பண்ணணும், காத்துக்கணும். அல்லேலூயா. அதனால நான் நீங்க 2வது சொன்னதையும் நான் எடுத்துக்கிறேன். சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஏசு தருணம் தருவாரு. அப்ப நான் என்ன பண்றேன், காலில் உழுந்து மன்னிப்பு கேட்டு எங்க வந்துடுறேன், பரலோகம் வந்துடுறேன், இப்போ நான் என் இஷ்டம் போல தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஜாக்கிரதை. அப்படி ஒரு தருணம் உங்களுக்கு தந்தா மட்டும்தான் போச்சு. ஒரே அடியில உயிர் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஐசியூவில் ஒரு 10 நாள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ பேசலாம், ஏதோ கொஞ்சம் சிந்திக்கவும் டைம் கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கலாம். ஏன் ஆக்சிடென்ட்ல ஒரே நிமிஷத்துல உசுறு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால பாவம் பூரணமாகாதபடி பார்த்துக்கணும். பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. பாவம் பூர்ணமாகி சாகுறேன்னு சொல்லாதீங்க. பரிசுத்தம் அடைஞ்சு பூர்ணமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு என்ன பண்ணணும், ஆசைப்படணும். அல்லேலூயா. அதனால எல்லாம் நமக்கு காண்பிக்கிற இச்சைகள், மாம்ச இச்சைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை விலக்கி காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ரொம்ப யோசிப்பேன்,
நோவா காலத்துல அந்த பேழைக்கு உட்பட்டவங்க மொத்தமா எத்தனை பேரு? 8 பேர். அல்லேலூயா. அவ்வளோ திரள் கூட்டம் இருந்த ஜனத்துல மொத்தமா பேழைக்கு உட்பட்டவங்க எத்தனை பேரு? 8 பேர். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம இன்னைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுறவங்க எவ்வளவு சொற்ப ஜனமா இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அதனால எல்லாரும் பரலோகம் போயிடுவோம்னு நினைச்சிட்டு கனவு கொண்டு பாவத்திலோட என்ன பண்ணக்கூடாது? விளையாட கூடாது. அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி நாகமான் சுகமாக்கும்படி எலிசாவிடத்துல வந்தார். எலிசா சொன்ன மாதிரி நாகமான் சுகமாயிட்டார். சுகமான உடனே அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எலிசா தீர்க்கதரிசியே, நான் கொண்டு வந்திருக்கிற காணிக்கை கொஞ்சம் வாங்கிக்கிங்க அப்படின்னா, எலிசா சொன்னாரு, உங்க காணிக்கையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. இந்த கேயாசிக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு இந்த சேனாபதி. இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இந்த நாகமான் கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். பின்னாடியே ஓடுறாரு. யாரு? கேயாசி. ஓடி போய், எங்க ஆண்டவர் இப்பதான் அவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவருக்கு 2 மாற்று வஸ்திரம் 2 ராஜாக்கள் 5:22 வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி ஓட்டமா ஓடி போய் என்ன பண்ணான், அந்த இச்சையான அந்த பொருளை வாங்கிக்கிட்டு வந்துட்டான். யாரு? கேயாசி. 27வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, கேயாசிக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் கேயாசிக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்படித்தான் உலக பொருளை, மாம்ச இச்சையெல்லாம் நமக்கு காமிச்சு எல்லாத்தையும் உள்ள வாங்கி உள்ள கொண்டு வந்து என்ன கொண்டாந்து விட்டுருவான்? குஷ்டரோகத்தை கொண்டு வந்து விட்டுருவான். கடைசி பாருங்க, குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். யார் அந்த நபர்? கேயாசி. அதனால வீணான எந்த பொருளுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல நிறுத்தி இப்படிதான் காமிச்சான். என்னன்னு? எல்லாம் நான் தரேன், ஜீசஸ் என்னை மட்டும் நீ வணங்கு. ஆண்டவருக்கு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி சாத்தான் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி சோதனையில பிசாசு என்ன சொல்லி கொடுத்தானா, நீங்க சிலுவைய கை விட்டுருங்க, குறுக்கு வழிய தெரிந்து கொள்ளுங்கன்னு சொன்னோம். அதனால இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு பின்னாடி மகிமை வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு பாடுபடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? மகிமை வருது. அல்லேலூயா. அதனாலதான் இந்த பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். மகிமையில நம்ம உயரும் பொழுது யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை உன்னதத்துல என்ன பண்ணிடுவாரு? உயர்த்தி வச்சிருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கழுகு பாருங்க, நீங்க கொஞ்சம் தூரம் பறக்கும் போது நீங்க கல் எடுத்து அடிச்சா ஏதோ சரகு மேல படும். அது உயர்ற பறக்கும் போது நீங்க என்னதான் அடிச்சாலும் அடிச்ச கல் நம்ம மேலே வந்து விழும். கழுகு அடிக்க முடியுமா? அது போல கர்த்தர் நம்மளை உன்னதமான உயர்வான மகிமையான ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகணும்னா, இன்றைக்கு நமக்கு அனுபவித்திருக்கிற பாடுகளுக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? கடந்து போய் தான் ஆகணும். அதனால 3வது பிசாசு அப்படி என்ன பண்ணான்? சோதிச்சான். சோதனையை ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு சோதனை, நமக்கு வெளியிலிருந்து சில சோதனை வரும். என்ன அப்படிப்பட்ட சோதனைனா, நான் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 16வது வசனமும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லான ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு வெளியில இருந்து அதிகாரிகள் தாக்கலாம், அரசியல்வாதிகள் தாக்கலாம், பெரிய நபர்கள் என்ன பண்ணலாம்? தாக்கலாம். ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் தாக்கலாம், ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணலாம்? தாக்கலாம். நீங்க எல்லா தாக்குதலையும் நீங்க ஜெயிக்கணும்னா, அதே 6:16 எபேசியர் 6:16 சொல்றாரு, பொல்லாங்கனியின் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. அது கடைசி 18வது அதே 6:18 அவர் சொல்லுகிறார், வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன பண்ணுங்க? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. அப்போ சாத்தான் நம்மளை தாக்கலாம், தேவன் நம்மளை சோதிக்கலாம், சாத்தான் நம்மளை சோதிக்கலாம்,
உள்ள இருந்தும் நம்மளை சோதனை என்ன பண்ணலாம், வரலாம். வெளியில இருந்தும் இப்படி நமக்கு சோதனை வரலாம். எல்லாவற்றுக்கும் நாம் தப்பணும்னா ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாள் நம்ம வந்திருக்கிறோம். சோதனையே எனக்கு இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சோதனை எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது, சோதனை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா சோதனையும் ஜெயிக்க இயேசு நமக்கு என்ன பண்ணுவார், பலன் தருவார். நம்ம அவரை சார்ந்து கொள்வோம், நிச்சயமா ஜெயிப்போம். நிச்சயமா நம்ம ஜெபிக்கிறோம்னா நிச்சயமா என்ன பண்ணுவோம், ஜெயிப்போம். அல்லேலூயா. ஜெபிக்கலைன்னா தான் நம்ம கஷ்டப்படணும், நம்ம ஜெபிக்கிறோம்னா நிச்சயமா ஜெயித்து தீருவோம். அல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம தேவனை அர்ப்பணிப்போமா, அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா. அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றி இந்நாள் வரையிலும் நம்மளை நடத்தாம இருந்திருந்தா, நம்முடைய சோதனையில நமக்கு வந்த பிரச்சனையில இது நாள் வரையிலும் நாம் நிலைத்திருக்க முடியாது. அவர் நம்மளை தேற்றினார், அவர் நமக்கு சுகம் தந்தார், அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அவர் நம்முடைய எல்லா பலவீன நேரங்களிலும், சோர்ந்து போய் இருந்த நேரங்களிலும், துக்கப்பட்டு வருத்தப்பட்டு நான் என்ன செய்வேன் என்று கலங்கின நேரங்களிலும் அவர் தம்முடைய வார்த்தையவே அனுப்பி நம்மளை பலப்படுத்தி நடத்தினார். ஓ, அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. சாத்தான் நம்மளை எந்த விதத்தில் சோதிக்க வந்திருக்கலாம், அவருடைய அன்பு உனக்கு இல்லை, ஆண்டவர் உன்னை நேசிக்கலைன்னு சொல்லலாம். ஓ, அவருடைய சித்தத்தை விட்டு உங்களை திசை திருப்பும்படி உங்களை சோதிக்க வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை அவருடைய சித்தத்துக்குள்ளேயே வைத்து இதுவரையிலும் அவர் உங்களை நடத்தினாரே, அவருடைய பாதைக்குள்ளேயே வைத்து அவர் உங்களை நடத்தினாரே, அதற்காக நாம் நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. ஓ, தேவனுடைய வார்த்தையே நாம் பயன்படுத்துகிறோம் என்று பொய்யான நபர்களை நம்மிடத்தில் அனுப்பி நம்மளை வஞ்சிக்கும்படி, நாம் சோதனைக்குட்படும்படி, நம்மளை வஞ்சிக்கும்படியாக, நம்மளுடைய எல்லா விசுவாசத்தையும் கவிழ்த்து போடும்படியாக பிசாசு தந்திரம் பண்ணின எல்லா காரியத்துக்கும் தேவன் நம்மளை தப்புவித்தாரே. அதற்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. உலகத்தின் இச்சைகளை நமக்கு காண்பித்ததில் விழுந்து போகும்படி நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய மனதை மயக்கினானே, அதிலெல்லாம் நாம் விழுந்து போகாதபடி கர்த்தர் இதுவரையும் நம்மளை காத்தாரே, அதற்காக நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னது போல நாம் சொல்ல முடியுமா, சொல்லுவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எதுவுமே உங்களை விட எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் மட்டுமே எங்களுக்கு போதுமானவர். அப்பா எங்கள் சோதனைகளில் எங்களை தப்புவிக்க, எங்களை காக்க, அப்பா வழிகளெல்லாம் எங்களை சுமந்து கொண்டு போக ஆண்டவரே எங்களுக்கு ஜெப ஆவியினால் நிரப்பினீங்களப்பா, ஜெபிக்க வச்சீங்களா ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இந்த சோதனை எப்படி ஜெயிப்போ என்று நினைத்த பொழுது எங்களை ஜெபிக்க வச்சு எங்களை ஜெயிக்க வச்சீங்களே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இதுவரையிலும் நாங்கள் கர்த்தாவே நடந்து வந்தது அன்று எங்களுடைய திறமை அல்லப்பா, எங்களுடைய தாளந்த அல்லப்பா ஆண்டவரே, மீது கர்த்தாவே அப்பா நாங்கள் வைத்த அந்த அன்பல்லப்பா, நீர் எங்கள் மேல் வச்ச கிருபை ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வச்ச அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, வலுவாதபடி நீர் எங்கள் உம்முடைய கரத்தை வைத்து நடத்தினீங்களே, அந்த கர ஆண்டவரே ஐயா, வலுவாதபடி காத்த என் ராஜாவுடைய கர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத சத்துருவை ஜெயிக்கும்படி எங்களோடு கூட நின்று எங்களுக்கு ஆலோசனை தந்தீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதுவரையில எங்களை ஜெயமெடுக்க வச்சீங்களே, நன்றி ஆண்டவரே. சோதனையில ஜெயிக்க வச்சீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோம். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி செஞ்சீங்களே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் நாங்க ஜெயிக்க, இன்னும் உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா, இன்னும் நாங்கள் உம்முடைய கர்த்தாவின் நாமத்தினால் ஜெயிக்க அப்பா எங்களுக்கு பலன் தந்துருங்க ஆண்டவர், தந்துருங்க ஆண்டவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்குள்ள இருந்து அந்த இச்சை ஆண்டவரே அது வெளியே ஆண்டவரே எங்களை அவமானப்படுத்தி விடக்கூடாது, அந்த இச்சையினால நாங்கள் வெளியே கர்த்தாவே அவமானப்பட்டு விடக்கூடாது. இச்சை அடக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர், இச்சை அடக்கத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். உலகத்தின் எந்த பொருட்கள் மேலும் எந்த காரியத்தின் மேலும் நாங்கள் இருதயத்தை வைக்காதபடி எங்கள் இருதயத்துக்கு ஒரு காவல் வச்சீங்களே, நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம்.
எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஜெப மாதிரியே நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க ஐயா. கடைசியாய் கர்த்தாவே, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதாகவே இருக்கட்டும் ஆண்டவர். உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவர். உம்முடைய வல்லமை எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவர். அன்றைய மகிமை எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவர். என்றென்றைக்கும் அது எங்களிடத்தில் தங்கி இருக்கட்டும் ஆண்டவர். அன்று நாங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறாயா. நாங்கள் சோதனையை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, ஆவியானவரை சார்ந்து கொள்ள இன்றைக்கு ஆலோசனை தந்ததுக்காக நன்றி ஆண்டவர். எங்கள் சபையின் பிள்ளைகளுக்குள்ள அந்த கிருபையை நீங்கள் தந்து நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாய், அன்று வேத வசனத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நீங்கள் மாற்றுவீராகப்பா, மாற்றுவீராக. எங்களுடைய வேதத்தை அறிந்து ஆண்டவரே, வேதத்தை கொண்டே நாங்கள் ஜெயிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர தலைகள் கர்த்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவர், ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் ஆண்டவர். எதையெல்லாம் எங்கள் பிள்ளைகள் சுதந்தரிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் வேத வசனத்தை கொண்டே சுதந்தரிக்க ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. தேவன் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நல்ல சுகத்தை தாங்க, பலனை தாங்க அப்பா, திருமண காரியத்தை தாங்க, அன்றைய புத்திர பாக்கியத்தை நீங்க தாங்க, வேலை வாய்ப்பை நீங்க தாங்க, கற்ப கனியை நீங்க தாங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொழிலை ஆசீர்வதிங்க அன்றே, உமக்கு நன்றி அப்பா. வியாபாரத்தை ஆசீர்வதிங்க, விவசாயத்தை ஆசீர்வதிங்கப்பா, வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்லும்படி நீங்க உதவி செஞ்சிடுங்க ஆண்டவர். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் உங்களுடைய பொறுப்புள்ள கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீரா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சகோதரத்துவம் என்றைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.